இப்போ இவங்க அந்த திருநங்கையும் வந்து ஃபோட்டோஸ் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வந்து காட்டியிருக்காங்க. நான் பொதுவாக நான் சொல்கிறேன் சார், ஃபோட்டோ எவிடன்ஸுன்றது வந்து இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில், டெக்னாலஜி காலகட்டத்தில் ஃபோட்டோ எவிடன்ஸ்லாம் பெருசு இல்லை. அவங்க சொல்லக்கூடியது என்னென்னா, ஒரு விஷயம் நான் குறிப்பிட்ட பகுதின்னு சொல்கிறாங்க, அவங்க எங்கே குடியிருந்தன்னும் சொல்கிறாங்க. அப்போ அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும்ல, இந்த இந்த திருநங்கை போய் சொல்கிறாங்கன்னா அது இந்நேரம் அப்படியே கசிஞ்சு வெளியே வந்துடும் இல்லையா? ஏற்கனவே ஊர் நியாயம்லாம் பேசுவாங்க தான் இந்த நாஞ்சில் விஜயா. வனிதா விஷயத்தில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரொம்ப பொங்கி வழிஞ்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் நல்லவங்களாக கூட இருக்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்ட்ரிப்பாகி விழுந்துட்டிங்கன்னா அதை சொல்லலாம். இப்போ இங்கே எல்லா மனிதருக்கும் சார் கடந்த காலம்னு ஒன்று இருக்குது, அதில் காதல் இருக்கலாம், காமம் இருக்கலாம், நான் எல்லாருக்கும் நான் சொல்லலை, எல்லாருன்ற அந்த வார்த்தையை கூட நான் விட்ரா பண்ணிக்கிறேன். ஆனால் யாரோ ஒரு மனிதருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலம் வந்து இருக்கும், அதில் காதல் கூட இருக்கும், கண்ணீர் இருக்கும், காமம் இருக்கும், சபலம் இருக்கும், சரிங்களா? அப்போது நீ வந்து இன்னொருத்தருக்கு வந்து பேசுகிற நபர் வந்து நீ சொல்லணும்ல. இப்போ நான் சொல்லுவேன், எனக்கு குடிப்பழக்கம் இல்லைங்க, நான் ரொம்ப உத்தமன், நான் நேர்மையானவன், எனக்கு எந்த பொம்பளை பழக்கம் சாவகாசம் கிடையாது அப்படின்றத நான் வெளிப்படையாக நான் சொல்லுவேன். எனக்கு குடிப்பழக்கம் இல்லை, சிகரெட் இல்லை, வீடியோத்தில் பார்க்கல, பொம்பளை சாவகாசம் இல்லை, எல்லாத்தையும் பட்டியல முடியும். ஆனால் கடந்த காலத்தில் வந்து ஒரு காதல் இருந்தது அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் வந்து சராசரியாக வந்து பெரும்பாலான எல்லாருக்குன்றத அந்த இடத்துல பெரும்பாலும் போட்டுங்க.